4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Daniel chapter 4 verse 36. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. Let's read together. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். At that time my reason returned to me, and my majesty and the splendor were restored to me for the glory of my kingdom. My counselors and my lords sought me out. I was re-established over my kingdom, and still more greatness was added to me. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. The holy name of the Lord be glorified. இங்கே வாசிக்க கேட்ட வசனத்திலே ஒரு வார்த்தை, நம்மை தேடி வர வைக்கும் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். That's the God we worship, that's the God make us to be sick and return to us. யாரை தேடி யார் வருகிறது? For whom, to whom they have returned. தேடி வருவதற்கு என்னிடத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? What are the characteristics which I need to be, they have to return to me. தேடி வந்தால் என்ன சம்பவிக்கும்? What will happen if they are returned to me? இந்த காரியங்களின் அடிப்படையிலே சற்று நேரம் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். This topic I would like to speak this matter of God in உலக சரித்திரத்தில் ஏற்றவும் பிரதானப்பட்ட ஒரு மாமனிதனாகிய நேபுகாத்நேச்சரை தேடி பிரபுக்களும் அதிகாரிகளும் மந்திரிமாரும் பிரபுக்களும் தேடி வந்ததாக வாசிக்கிறோம். As we read it, the counselors and the lords of this Nebuchadnezzar எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம், நம்மை தேடி சிலர் வர வேண்டும். As everyone has been in a great expectation that someone has தேடி சிலர் வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா செலுத்துவோம். இந்த மனுஷன் ஒரு சோதரம் பாபிலோன் எம்பரரை ஸ்தாபித்ததான ஒரு மாமன்னன். He is a great king that who put this great empire. இவன் திடீரென்று சொல்லி தன்னுடைய பெருமையினால் இவனுக்கு ஒரு பைத்திய வியாதி வந்தது. Because of the pride he became a mad one. வேத புத்தகத்தில் பைத்தியம் வந்த பலரை குறித்து நேற்றைக்கு சொன்னேன். As I said, the various people who have been affected by this madness. அபிகாயிலுடைய புருஷனாகிய நாபால் சொத்து அதிகமானதினால் பைத்தியக்காரனாய் மாறினார். And as this Nabal also became a mad because he got. ஆகையாலே ஒருபாடு ரப்பர் தோட்டம் வேணும், ஒருபாடு பேங்க் பேலன்ஸ் வேணும், ஒருபாடு ஆடு வேணும், ஒருபாடு மாடு வேணும், ஒருபாடு வேணும் கட்டினா நீங்க கட்டாயம் அரை லூஸ் முக்கால் லூஸ் கால் லூஸா போவீங்க. You are asking that for a more wealthiness you will also be a mad one. பைத்தியக்காரனாய் ஜீவித்தார். You lived like a mad one. பயங்கர பாரி குடித்தனம் பண்ணினதான ஒரு பயங்கர சொத்துக்காரன். He is a person with a lot of wealth. வேத புத்தகத்தில் அதை வாசிக்கிறோம். That we could read in this word of God. இப்போது வாசித்ததான நேபுகாத்நேச்சர் பைத்தியக்காரனானது அவனுடைய மகிமை பிரதாபத்தினால் ஏற்பட்ட பலபலன். This Nebuchadnezzar became a mad one because of முதலாவது சொத்து அதிகரித்ததனால் பைத்தியம் வந்தது. firstly as his lot of இரண்டாவது மேட்டுமையினால் பைத்தியம் வந்தது. because of the pride he became a mad. மூன்றாவது நீதிமானை கொண்ட பிலாத்து சாகிறது வரைக்கும் பைத்தியக்காரனாய் மாறினார். the person who killed the righteous he became a. வேத புத்தகத்தில் அது சொல்லப்படவில்லை. நான் சரித்திரத்தை வாசித்த போது எனக்கு சங்கடம் வந்தது. that we can't able to see this word of God, but அவருடைய மனைவி ஒரு தெய்வ பயமுள்ள ஒரு தாமே சகோதரியாய் இருந்தாள். wife is fearful of God. இந்த நீதிமானை விசாரிக்கும் போது அவளுக்கு உறக்கம் வரல. as he was judging him he was ஆட்களை சொல்லி அனுப்பிவிட்டாள், இந்த நீதிமான் மேல குற்றம் விதிக்காதிருக்க சொல்லுங்க. so she sent a person that you don't judge அந்த மனைவிக்கு கீழ்ப்படிந்ததான இந்த பிலாத்து ஜனங்களுக்கு முன்பாக, ஆசாரியர்களுக்கு முன்பாக, பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக தன் கையை கழுவினான். in front of everyone he washed his hands. அவன் எப்போது கை கழுவினானோ அந்த நேரம் முதல் அவனுக்குள்ளே ஒரு குற்றமான சாட்சி கிரியை செய்தது. that time onwards அந்த நேரம் முதல் அவன் எந்த காலத்திலே மரித்தானோ மரிக்கிறது வரைக்கும் அவன் கை கழுவி கழுவி கழுவிதான் செத்தான். until the day of death he was been washing again. நீதிமானை கொண்டவனுக்கு அதிகாரம் கொடுத்தவன் நல்ல ஒரு மரணம் கிடைக்கவில்லை. as was been put the death of the righteous there is no. அவன் சாகிறது வரைக்கும் ஒரு அற பைத்தியக்காரனாய் பிலாத்து கையை கழுவி கழுவிதான் செத்தான். until his death he was washing. நேபுகாத்நேச்சர் ஒரு பைத்தியக்காரனாய் 7 ஆண்டுகள் ஜீவித்தான். for so long years this இந்த பிலாத்து சில ஆண்டுகள் அவன் பைத்தியக்காரனாய் மாறி வாழ்ந்தான். this Pilate also lived like a mad. நாபால் தன்னுடைய மரண காலம் வரைக்கும் அவன் பைத்தியக்காரனாய் இருந்தான். this Nabal also lived like a mad as his death. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. பாஸ்டர் நாங்க இந்த பைத்திய பிரசங்கம் கேட்க வரல. we didn't came to hear. நீங்க பைத்தியக்காரன் ஆவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. God didn't call you to be a man. நாங்களும் அதற்காக விரும்பவில்லை. we are also not. ஆனால் நீதிமானை குற்றம் சொன்னால் உன்னுடைய காரியம் ஐயோ கஷ்டம். but if you tell the righteous is wrong, பிலாத்துக்கு என்ன வந்ததோ அது உனக்கும் சம்பவிக்கும். it will also happen to you. பிலாத்துக்கு என்ன சம்பவித்ததோ நீதிமானை குற்றப்படுத்துகிற உனக்கு சம்பவிக்கும். if you are blaming the righteous, what happened? அது ஒருவேளை உனக்காக இருக்கலாம், சத்தத்தை கேட்கிற எவனுக்காகவும் இருக்கலாம். you are those who நாங்கள் வேத வசனத்தை பேசுவதற்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். called to speak about the word of God. அது ஒருவேளை சபையில் இருக்கிற கேட்கிறவருக்கு இருக்கலாம். maybe you are those who hears. நீ கேட்கவில்லை என்று ஒரு நாள் உன்னை சொல்வதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். God will allow that you can tell that you have never heard. நீதிமானை குற்றம் விதித்த பிலாத்துவுக்கு சாகிறது வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் மரணம் கிடைத்தது உண்மையானால், if it's true that until this death of this Pilate உன் கையில் இருக்கிற புத்தகம் ஒரு தீ
புஸ்தகம் என்பதை நீ மறந்து போகிறது. You should not forget. நியாயம் தீர்க்கிற ஒரு புஸ்தகம் என்பதை நீ மறந்து போகிறது. You should not forget this is a book. நீ முத்தமிடுகிற புஸ்தகம் தான். That you may kiss. நீ நேசிக்கிற புஸ்தகம். You may love it. நீ அன்பு கூறுகிற புஸ்தகம் தான். You may love it more. ஆனால் இந்த வசனம் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் என்று அறிவாய். But you have to understand this word of God will break not through the judgment. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நான் உங்களை பயப்படுத்துவதற்காக நான் I'm பேசுகிறேன். not speaking that you have to fear. நீங்கள் சத்தியத்தை அறிய You வேண்டும். have to understand the truth in it. சத்தியத்திலே தேற வேண்டும். You have to be perfect in the word of சத்தியத்தினால் God. வளர வேண்டும். You have to grow in the truth. தேவனுடைய திட்டம். That's the will of God. பெருமையினால் அகப்பட்டதான இவன் பைத்தியக்காரனாய் மாறினான். As was been filled with the proud, he has been fallen. He became 7 mad. ஆண்டுகள் இவன் அரண்மனை விட்டு வெளியே போனான். For so long years he has been thrown away from the palace. 7 ஆண்டுகளாய் மாடை போல புல்லை தின்றான். For so long years he had as a grass. 7 ஆண்டுகள் மாட்டை போல் புல்லை தின்ற இவனுக்கு கர்த்தர் புத்தியை திருப்பி கொண்டு வந்தார். God restored his knowledge again. எப்படி புத்தி திரும்பி வந்தது? How he was being restored? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று வேதம் It சொல்லுகிறது. says that he looked into the eyes upon the heaven. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனுடைய புத்தி திரும்ப வரும். Those who look at the eyes upon the heaven. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற சகோதரியே புத்தி திரும்ப வரும். Those who look upon the eyes to the heaven, your knowledge will be restored. வேத புஸ்தகத்தில் இவன் பைத்தியக்காரனாய் மாறினான். As he become a man in this world. 7 வருஷம் அவனை யாரும் தேடி வருவார். For so long years no one went up. அவன் மந்திரிமார் வரவில்லை, பிரபுக்கள் வரவில்லை. When the officials and other one did அவன் ஆண்டவர் அவனுக்கு ஒரு மாற்றத்திற்கான நேரத்தை உருவாக்கினார். God appointed a right time that நம்முடைய தேவன் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். that's a God who change our நம்முடைய situation. தேவன் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். God who can change. என்றைக்கு பைத்தியக்காரியாக வைக்க மாட்டார். God make us to man. என்றைக்கு உன்னை பைத்தியக்காரனாக வைக்க மாட்டார். God make us to bad. இந்த மனிதனுடைய கண்கள் மேலே ஏறெடுக்கப்படுகிறதோ, The eyes of those who are. எந்த மனிதனுடைய கண்கள் மேலே உயர்த்தப்படுகிறதோ, Eyes has been looked into. அவனுடைய சூழ்நிலையை மாற்ற அன்றும் இன்றும் என்றும் நாம் ஆராதிக்கிற தேவன் அல்ல. That's a God who worship. He can able to. கண்கள் ஏறெடுக்கப்படுகிறவருடைய சூழ்நிலை மாற்றுவதற்கு அவர் அன்றும் இன்றும் என்றும் அவர் போதுமானவராக இருக்கிறார். Well to change our வேதவசனத்தில் situation. கண்களை ஏறெடுத்தவருடைய சூழ்நிலை மாறி போனது. Those who look at the God, that the situation. கண்கள் ஏறெடுக்கப்பட்டவருடையதான வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டது. Still has been changed. As கண்கள் உயர்த்தப்பட்டவருடையதான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைத்தார். God changed the situation. சகோதரனே சகோதரியே, Dear people of God. நீ ஒரு பைத்தியக்காரனை போல வாழத்தை கர்த்தர் அழைக்கவில்லை. God never called you have to be a mad one. நீ ஒரு பைத்தியக்காரனை போல வாழ்வதற்கு கர்த்தர் அழைக்கவில்லை. God never called you have to be a mad. நல்ல ஞானியாய் வாழ அழைத்திருக்கிறார். Called us to be a wise. நீ ஒரு நல்ல ஞானியாய் வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். Called us to be a wise one. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What I have to do for it? கண்களை கர்த்தருக்கு நேராய் ஏறெடு. You have to look into him. உன் கண்களை கர்த்தருக்கு நேராய் ஏறெடு. Look into him. நான் உன் கண்களை கர்த்தர் நேராய் ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. Look into him and praise உன் him. புத்தி திரும்ப வரும். As the wise will receive. குந்தகத்தை கட்டினவன் அல்லவா? People is hanging God. ஓ, நான் பெரிய சாதனை படைத்தவன் அல்லவா? He succeeded in various. எத்தனை சாட்சி சொன்னாலும், Whatever you may. எத்தனை ஸ்தோத்திரம் நல்ல காரியம் நீ செய்தாலும், What are the things you கர்த்தர் உன்னை தள்ளி இருக்கிற காலம் வரைக்கும் ஒருவன் உன்னை தேடி வர முடியாது. The due time you got. கர்த்தர் உன்னை தள்ளி இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு தீம் உனக்கு உதவி செய்ய முடியாது. Rejected none of you. ஆமென். கர்த்தர் நான் உன்னை தள்ளுவதற்காய் விரும்பவில்லை. God never called you to bed. கர்த்தர் உன்னை தள்ளுவதற்காய் விரும்பவில்லை. God never expected. கர்த்தர் மறுபடியும் சேர்க்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். Like you. மறுபடியும் உன்னை அழைக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். You again. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 2 காரியம். The two things what we have to do கண்கள் is. கர்த்தருக்கு நேராய் ஏறெடுக்கப்பட First, வேண்டும். our eyes has to be look at. கண்கள் நேராய் ஏறெடுக்கப்படுகிறவருடைய வாய் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். We are looking to him. Our mouth. அப்படி துதிக்கிறவர்களுக்கு சம்பவிக்கிற 3ஆம் சம்பவம் என்ன? Third thing what will happen? யாரெல்லாம் மறந்தார்களோ தேடி வர பண்ணினார். Who are forgot him. நேபுகாத்நேச்சரை உன்னை மறந்த மந்திரிமார் தேடி வருகிறார்கள். நேபுகாத்நேச்சரை உன்னை மறந்ததான பிரபுக்கள் தேடி வருகிறார்கள். காரணம் என்ன? What happened? நீ கர்த்தரை தேடினாய். As you seek நீ God, கர்த்தரை துதித்தாய். praise him. நீ கர்த்தரை ஆராதித்தாய். worship him. உன் புத்தி திரும்ப வந்தது. It will be restored. கர்த்தர் உன்னை தேடி வர வைத்தார். God will make them to return. கர்த்தர் உன்னை தேடி வர God வைத்தார். will make them to கர்த்தர் உன்னை தேடி வர God வைப்பார். will make them to எத்தனை return. பேர் நம்புகிறீர்கள்? Amen. எத்தனை பேர் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? Accepting the word of நீ God. கர்த்தரை தேடும்போது, Seek God. நீ கர்த்தரை துதிக்கும்போது, Worship God. உன் கண்களை ஏறெடுக்கும்போது, To him. உன்னை மறந்தவர்கள் தேடி வருவார். Those who forget you, they will restore. மறந்தவர்கள் தேடி வருவார். Those who forget, they will return. மறந்தவர்கள் தேடி வருவார். Forget it, they will உன் return. மகன் ஒருவேளை மறந்திருக்கலாம். Your children may be forget. உன்னுடையதான சிநேகிதன் உன்னை மறந்திருக்கலாம். Friends may forget. Whoever it may be, யாராக இருந்தாலும், யார் உன்னை மறந்தாலும், whoever it may be, உன்னை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். there's a God who won't forget us. அவரை தேடுகிற உனக்காய் உன்னை தேடுவதற்கு சிலவற்றை கர்த்தர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். To seek whom. இந்த ஆராதனை வேளையில உனக்காய் சிலவற்றை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில சிலவற்றை கர்த்தர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை தேடி வந்த உனக்காய் சிலவற்றை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். சில கட்டளைகள் புறப்படுகிறது. சில கட்டளைகள் புறப்படுகிறது. சில commandments வருகிறது. Hallelujah. Hallelujah. காலை தள்ளாட ஓட்டா உறங்க
believe that கர்த்தர் உங்களுக்காக தந்த வார்த்தையை நாம பேசுறோம். as what we are speaking, the thing which God அந்த given வார்த்தை us, உங்களுக்கு கிரியை செய்வதற்கு விசுவாசம் உள்ளிருந்து அப்படி வெளியே the வரும். faith has to come out of from அந்த it. வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு விசுவாசம் வந்துச்சுன்னா நிச்சயமா கர்த்தர் செய்வார். We have the faith that God will do it. கர்த்தர் கிரியை செய்வதற்கு இத்தனை வருஷம் அனுபவம் எல்லாம் பார்க்கறது இல்ல. God won't see that just a lot of years of சிம்பிளா experience. புதுசா வந்த ஆளா இருந்தா கூட விசுவாசித்தா கிரியை நடக்கும். Even if you have the faith in Him, it will be happened if you have believed. நான் ஸ்தோத்திரம் பரப்பாடியிலே வந்து ஒரு கன்வென்ஷன் பேசும்போது சம்பவம் நடக்கும். As happened thing in ஒரு பையனை கடையில இருந்து முதலாளி தள்ளிட்டார். அவன் விசுவாசி கிடையாது. அந்த கடையில வேலை பார்த்துருந்தான்னு ஒரு பலசர கடையில சாதனம் தூக்கி கொடுத்தான்னு ஒரு தம்பி. he is a helper in this அவன கடையில இருந்து மாசம் தள்ளிட்டார். his master was being customer. அவன் பெந்தேகோஸ்து கூட்டம் நடக்கிறதுனால எப்படியோ அவன் வந்திருக்கான். However, he moved to நான் சொன்னேன் கன்வென்ஷன் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி சில உதாரணம் சொல்லி செய்தி ஆரம்பிப்பது வழக்கம். as commonly for convention we ஆனா அந்த செய்தியில நான் சொன்னது ஜார்ஜ் முல்லருக்கு ஆண்டவர் ஆச்சரியமாய் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா கொண்டு போனதான சம்பவத்தை நான் உதாரணமா சொன்னேன். as an example I spoken about அந்த பையன் அதுக்கு முன்னாடி பெந்தேகோஸ்தே பிரசங்கத்தை கேட்ட மாதிரியே எனக்கு தெரியல. I never thought that he have heard. அனைதா புதுசா கேட்டிருக்கான். he heard it at the first அவனுக்கு time. அந்த விசுவாசம் இன்கிரீட் ஆயிட்டு. the faith of அந்த ஜார்ஜ் முல்லரை இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுல கடைசியில கப்பல் இடையிலாத நிலையில நல்ல இடத்துல கொண்டு போயிட்டாரு. கர்த்தர் நம்மையும் நிச்சயமா நடத்துவார். however God taken the George Miller to this America. அந்த கூட்டத்தினுடைய 4 நாள் கூட்டத்துக்கு வந்தான். as he came for this 4-day meetings. பரவ சோதரம் எனக்கு இந்த வீட்ல இருக்கும்போது ஒரு மஞ்ச பேப்பர்ல மஞ்ச கார்டுல ஒரு லெட்டர் வந்து there's a letter came upon a yellow card. எங்கடோ பாஸ்டர் கிட்ட எனக்கு அட்ரஸ் வாங்கி அனுப்பி இருந்தாங்க. however he got that address and பாஸ்டர் நீங்க சொன்னதான உதாரணத்தின்படி நான் விசுவாசிச்சேன். எனக்கு அந்த கடையில மறுபடியும் எனக்கு வேலை கிடைச்சது. but the example I believed that he is not a experienced believer. அவன் ஒரு அனுபவம் உள்ளதான விசுவாசி இல்ல. அனுபவம் உள்ளதான விசுவாசி அல்ல. சின்ன நியூ கமர். அவன் ஒரு புதிய வருவார். விசுவாசம் உருவான போது கர்த்தர் கிரியை செய்தார். as he had the faith in him, he had a எத்தனை நம்புறீங்க கர்த்தரை தேடி வருவார்? கர்த்தர் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தேடி வர வைப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தேடி வர வைப்பார். அவருக்கு சர்வ வல்லமை இருக்கு. அவர் God is almighty God. நம்முடைய தேவன் சர்வ God is a sovereign God. சர்வ வல்லமையுள்ளவர். கையை வைத்து சொல்லுவோம். யாரெல்லாம் தேடி வந்தாங்க? who else went out search of good to லூக்கா 2:42 முதல் 45 வரை. if you read Luke chapter 2 verse 42 following. மகனை தேடி அம்மாவும் அப்பாவும் தேடி வந்தாங்க. as the searching of the son they went to his parent. யார் அந்த மகன், யார் அந்த அப்பா அம்மாவும்? who is that son and who is the parent? ஆராதிக்கிற அருமரட்சகர் இயேசு எருசலேமிலே இருந்தார். as our Christ who worship him, he was in Jerusalem. அந்த எருசலேமிலே இருந்ததான மகனை தேடி அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. as who is in Jerusalem, the parents of the search of him. குறிப்பு 1, மகனை தேடி அம்மாவையும் அப்பாவையும் வர வைப்பார். by searching of a son, God will make us the parents to return back to them. இரண்டாவது யோபு 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த யோபு 42ஆம் அதிகாரம் 10-11 வசனம். Job chapter 42 verse 10 to 11. அங்கே யோபுவை மறந்த சகோதரர் சகோதரிமார் சும்மா வரல, கை கொண்டு விரலு கொண்டு இடுப்பு கொண்டு கிளுகிளுன்னு கொண்டு வந்தாங்க. those who forget this Job and they brought certain things to him. ஒன்னும் சும்மா வரல. none of them came with an empty hand. இவன் ஜெபித்த உத்தமனாகினால் கை நிறைய கொண்டு as he was righteous, as he prayed, they came with a lot of things to him. வரும். from where it will come? பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனென்னை வல்லோர் ஜெயம் வரும். பரனென்னை வல்லோர் என்னவன் நம்புவேன் என்னை நெபுகாத்நேச்சரை தேடி பிரபுக்களும் மந்திரிமாரையும் வர வைத்தார். as God made his officials and the lords to return back to this nature. அதற்கு காரணம் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். as he looked into the God and praised God, God made that. இயேசுநாதரை தேடி அம்மையும் அப்பனும் வந்தார்கள். அதற்கு இயேசுநாதர் எருசலேமில் இருந்து விட்டார். as the parents of Jesus were searching of Christ and they returned back to Jerusalem because Christ was being stayed on Jerusalem itself. நெபுகாத்நேச்சரை மந்திரிமார்
மந்திரிமாரும் பிரபுக்களும் தேடி வந்தாங்க. For this nature, அதற்கு காரணம் கர்த்தரை கண்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ண. reason that he was looking to the God. இயேசுநாதர் அம்மையும் அப்பனும் தேடி வந்தாங்க. அது எருசலேம்ல இருந்து விட்டார். As the mother and father of Jesus was search of him, he was நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா வர வேண்டிய இடத்துல உள்ள ஆளை கொண்டு வரு. If you are in the right place, those who else to come, they will be returned back to you. அடுத்து என்ன சொல்லி தந்தேன்? யோபுக்கு சகோதரிமாரெல்லாம் கஷ்டத்தை கண்டு, தீனத்தை கண்டு, இழப்பை கண்டு எல்லாம் இவன் நமக்கு உதவி செய்ய மாட்டான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது பைய வெட்டப்பட்ட மரத்திலிருந்து துளிர்த்தது போல யோபு துளிர்க்கிறார். As he was been suffering on all those days, as they thought that he will be perished, but at the later time, as the new shoot of the tree was coming up, he was being sprouted. As everyone came back to him, as they thought that this Job was been perished, ஆனா வெட்டப்பட்ட மரமும் துளிர்க்கும். but the cutted tree also will be shooted out. ஒரு தண்ணீரின் வாசனையினால் துளிர்க்குமானா If it has the smell of the water in it, கர்த்தர் அனுமதித்த சோதனை சடப்படுதலே. the problem is God allows it to be. ஒரு காற்று வந்து யோபு தகர்ந்தது உண்மையானா Wind of a single wind will மறு காற்றிலிருந்து கர்த்தர் மறு தருவாரோ. from another wind. ஒரு காற்று வந்து உன்னை அடித்து தரைமட்டமாக்குறது உண்மையானா A single wind has வேறொரு காற்று உனக்காய் வீசும். there is another wind for you. அந்த காற்று வீசும்போது சூழ்நிலை உனக்காய் As it blows, there is a change. சூழ்நிலை உனக்காய் மாறும். The situation will be changed out. ஒரு அலை சொல்லுங்க. Hallelujah. ஒரு காற்று மக்களையும் ஆடை மாடக்க வரின்னு போச்சு. A single wind will cast up other children. அடுத்து கர்த்தர் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாடுகிறார். But God speak from that wind to him. ஒரு அலை சொல்லுங்க. யோபு தளர்ந்தான் முடிந்ததுன்னு சொல்லி எல்லாம் நினைச்சாங்க. As they thought that this Job was fainted and he was being perished, கர்த்தர் மறுபடியும் யோபுக்கு ஒரு மறுவாழ்வு. as God given a new life for him. இழந்து போன சகோதரன்மாரெல்லாம் சும்மா வரல, வயிற்றோட வர பண்ணினார். Other relatives those who left them, they didn't came with the vein, but they came with a lot of stuff. ஒரு தூது கைமாறுகிறேன். I'm telling you that இந்த பண்டிகை நாட்களில் நீங்கள் ஜெயமாய் at ஆசரி. the time the celebration will be a success. புதிய வருஷத்தை நீங்கள் ஜெயமாய் ஆசரிப்பீர்கள். Will accept this verse. ஏன்னா கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை செய்ய ஒருவன் ஆகலும். There is none of the hindrance. ஒரு காற்று அடித்து எல்லாம் கொண்டு போனது உண்மையானா It's true that I was by a single wind. மறு காற்றின் மூலமா எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முடியும். Say God who worship you can return everything back. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. I know that who believes in him. அல்லேலூயா. ஒன்னு கை தட்டி பாடு. எனக்காக யாவும் செய்து முடிப்பா